இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 57வது சங்கீதம் முதல் வசனம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் இப்படி சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று இங்கு தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி ஒரு கெபிக்குள் ஒளிந்திருக்கும்போது பாடின பாடல். சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கும் நிலைமை தாவீதுக்கு. விக்கினங்கள், அதாவது கஷ்டங்கள், தொல்லைகள், இடறல்கள், ஆபத்துக்கள் என்னை விட்டு நீங்கும் வரைக்கும் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே, உம்முடைய ரக்கைகளின் நிழலிலே செட்டைகளுக்குள் தங்கி இருப்பேன் என்று இங்கு தாவீது சொல்லுகிறான். புயல், சூறாவளி காற்று அடிக்கும்போது வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்றும், சுனாமி, மழை வெள்ளம் வரும்போது உயரமான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அரசாங்கம் நமக்கு அறிவுறுத்துகிறது. தேவனின் செட்டை, அதாவது தேவனுடைய கரங்கள், அவருடைய பலத்த புயங்கள், தேவன் இருக்கிற இடம்தான் தனக்கு பலத்த அரண், பாதுகாப்பு என்று தாவீது கருதுகிறார். தேவனுடைய கூடாரத்தில் சதா காலங்களிலும் தங்கி அவருடைய செட்டைகளின் மறைவிலே வந்து இளைப்பாறுவேன் என்றும், தேவனுடைய சட்டைகளிலே நிழலிலே தனக்கு அடைக்கலம், பாதுகாப்பு உண்டு என்று தாவீது இங்கு சொல்லுகிறார். ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் சூழ்ந்து இருக்கிற பிராண பகைஞருக்கும் விலக்கி பாதுகாக்கிற மறைவிடம்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகள். உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையிலே தங்கி இருப்பான். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் சர்வ வல்லவருடைய பிதாவருடைய நிழலில் தங்கி வாசம் பண்ணுவான். நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடனே மறைந்திருக்கிறது. அங்கே நமக்கு பாதுகாப்பு உண்டு, சமாதானம், நிறைவு, மகிழ்ச்சி, நம்பிக்கை, அடைக்கலம் அனைத்தும் நமக்கு தேவனுடைய சட்டைகளுக்குள்ளே, அவருக்குள்ளே நமக்கு உண்டு. கொடூரமானவர்களுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் தான் நமக்கு பாதுகாப்பு, பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம், மழைக்கு ஒதுங்குகிற இடம், வெயிலுக்கு ஒதுங்குகிற நிழலாக, கொடூரமானவர்களுடைய கோபத்துக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிற ஸ்தலமாக தேவன் நமக்கு காணப்படுகிறார். அன்புள்ள ஆண்டவரே, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய சட்டைகளின் மறைவிலே எங்களை வைத்து பாதுகாக்கிற உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல்தான் எங்களுக்கு பாதுகாப்பு. அங்கே எங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு, சுகம் உண்டு. இஸ்ரவேலின் தேவனாகிய சட்டைகளிலே அடைக்கலமாக வந்த எங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. இந்த சுகத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உடைய சட்டைகளின் மறைவிலே வந்து இளைப்பாறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.